நேர்களே, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை தற்காலிக சமாதானத்தை எட்டியிருக்கிறது. கத்தரில் ஒரு சீஸ்பயர். அங்கே என்ன பிரச்சனை நடக்கிறது? இந்த சமாதானம் உண்மையிலேயே அது ஒரு பெர்மனண்டான சொல்யூஷனாக அமையுமா என்பதை நாம் பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் ஏன் சமநிலையில் இருக்கக்கூடிய அண்டைய இஸ்லாமிய தேசமாக இருக்கக்கூடிய தலிபான்களை தாக்க வேண்டும்? இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, பாகிஸ்தான் ஒரு சுன்னா அடிப்படையிலான இஸ்லாமிய நாடு, ஆப்கானிஸ்தான் ஒரு சுன்னா அடிப்படையிலான இஸ்லாமிய நாடு. அந்த இனம் ஃபத்தூன் இருந்தாலும் அவர்கள் ஒரே கொள்கை, ஒரே அகீதா, ஒரே கோட்பாடு, ஒரே சித்தாந்தம். டிடிபி என்று சொல்லக்கூடிய தெஹ்ரீகே தாலிபான், இவர்கள்தான் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை. யார் இந்த தெஹ்ரீகே தாலிபான்? இந்த தெஹ்ரீகே தாலிபான் என்பவர்கள் ஒரு கடும்போக்கு இஸ்லாமியவாதிகள் என்பதை நாம் இதற்கு முன்பு சொல்லியிருக்கோம். இந்த தெஹ்ரீகே தாலிபான்களுக்கு ஆர்ம்ஸ் கொடுப்பதாக, யார் கொடுக்கிறா? தலிஃப் கொடுப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டித்தான் அவர்களுக்குள்ள ஏராளமான பேர் விட்டார்கள். இதை நான் மறுபடியும் சொல்லியிருக்கிறேன். இப்ப என்னன்னா, இவர்கள் அங்குள்ள ஒரு ட்ரைபல் சமூகம். இவர்கள் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானுக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பிலே இருந்தாலும் ஏராளமான உதவிகளை தலிபான்கள் இவருக்கு கொடுப்பதற்கான காரணம், இவர்கள் சித்தாந்த ரீதியாக பஸ்தூன் தலிபான்களோடு அவர்கள் நெருக்கமானவர்கள். அப்படி என்றால் இஸ்லாமிய இந்த பிரிவுகளில் பல பிரச்சனைகள் உண்டு. நல்லா கவனிங்க. அதில் எல்லா மதங்களிலும் பல பல கோட்பாடுகள் உண்டு. அதற்கு இந்து மதம் மட்டுமல்ல, கிறிஸ்தவம் மட்டுமல்ல, இஸ்லாமும் உண்டு. உலகம் முழுவதும் வாழுகிற இஸ்லாமியர்களில் அவர்களுடைய கலாச்சாரங்கள் மாறுபட்டாலும் இந்த மூன்று பேரும் தேவபந்த் என்று சொல்லக்கூடிய மதரசா கல்வியிலே ஷலஃபி என்கின்ற அடிப்படையில் ஒருமித்த கருத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், ஒரே இஸ்லாம், ஒரே தூதர். ஆனால் இவர்களை விட ஷியா முஸ்லிம்கள் அது வேறு ஒரு மதம் என்றே சொல்லப்படுகிறது, அல்லது வேறு ஒரு கோட்பாடு. அண்மையிலே சவுதி அரேபியானுடைய 90 வயதிற்கு மேற்பட்ட முத்தாவா அவர் என்ன சொல்லியிருந்தார்? அவர்கள் இஸ்லாமிய கட்டமைப்புக்குள்ளிருந்தே வெளியே சென்று விட்டார்கள் என மிக கடுமையாக ஷியாவை அவர் சாடியிருந்தார். அது குறித்து நாம் அடுத்து பேசுவோம். இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னா, சமநிலையான இந்த அகீதா, இந்த கொள்கை, இந்த கோட்பாடை கொண்ட தெஹ்ரீகே தாலிபான்களுக்கு அதிகமாக ஆயுதங்களை கொடுக்கிறார்கள். இதை அமெரிக்காவும் ஒரு பக்கம் அரசியல் செய்தாலும் இதனை தலிஃபுகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு இஸ்லாமிய அரசை அங்கே உருவாக்குவதற்காக தாலிப் எங்கள் நாட்டில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறார்கள் என சஃபாஸ் தலைமையிலான அந்த மிலிட்ரி குரூப்பு IS குற்றம் சாட்டுகிறது. ஆனால் அதனை முழுமையாக மறுக்கிறது தலிபான்களுடைய வேலை. இதற்கிடையிலே இரு தரப்பிலும் 200 பேர் இறந்து போனாலும் இந்த ட்ரூஸ் இந்த சமாதானம் சீஸ்பயர் ஒரு பெர்மனண்டா இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. ஆப்கானிஸ்தானில் இருக்கும் தாலிபுகள் இவர்களை தெஹ்ரீகே தாலிபான்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சமநிலையான சித்தாந்தவாதியாக பார்க்கிறார்கள். இது பாகிஸ்தானுடைய ஒரு குற்றச்சாட்டு. 1980களில் இருந்து இந்த வரலாறு, நெருங்கிய வரலாறு, குறிப்பாக உறவுகளில் வேரூன்றியுள்ளது. பல ஆண்டுகளாக இருவரும் ஒன்றிணைந்து பரஸ்பரம் செல்வாக்கால் வடிவமைக்கப்பட்ட சித்தாந்த பின்னணிப்பு காரணமாக தலிபான்கள் டிடிபி என்று சொல்லக்கூடிய தெஹ்ரீகே தாலிபானுக்கு எதிரான செயல்பட தயங்குவதில் ஆச்சரியமில்லை என்று இன்டர்நேஷனல் மீடியா தெரிவிக்கிறது. இந்த இஸ்லாமிய கட்டமைப்பில் ஒரு சிக்கல் என்னவென்றால், சமநிலையான தன் சகோதரர்களை
அவர்களுக்கு எதிராக இவர்கள் போராட மாட்டார்கள். இது உலகம் முழுவதும் அந்த மதத்தினுடைய அடிப்படையான கட்டமைப்பே அப்படித்தான் சொல்கிறது. மூமீன்கள் என்று குறிக்கிறது நம்பிக்கையாளர்கள். திருக்குரான்ல 2 வசனம் வருகிறது. ஒன்று யா ஐயுஹன்னாஸ், இறை நம்பிக்கை கொண்டவர்களே. இன்னொன்று யா ஐயுஹல்லதீன ஆமனு, உலக மக்களே. உலக மக்களே என்று சொல்கிறது. இன்னொன்று யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே. யா ஐயுஹன்னாஸ், மக்களே. இப்படிதான் அவர்கள் அழைக்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் படிக்கின்ற போது அப்படி தெரியும். அப்படி பார்க்கின்ற போது இந்த விசுவாசம் என்று சொல்கிறார்கள். அதில் தெஹ்ரீக்கே தாலிபான்களும் தலிஃப்களும் ஒருமித்த அகீதா, ஒரு கொள்கையில் இருப்பதால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள் என சர்வதேச மீடியா நேற்று வெளியாகி இருக்கிறது. இது இன்னைக்கு நேற்றும் இல்லை, பல நாட்களாக. மிக முக்கியமாக ஆய்வாளர் வில்லியம் மாலே தன் கருத்தில் இந்த கோட்பாட்டை அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை. ஆப்கான் தாலிப்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் நீண்டகால புகலிடம் அளித்த கொள்கையை பொறுப்பேற்பது என்றாலும் அது தற்போதைய ஆயுத குழுக்களின் எழுச்சி போன்ற எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகளை தன்னுள் கொண்டிருந்தது. ஆரம்ப கட்டத்தில் தலிப்களுக்கு அதிகமாக 79 ஐஎஸ் அமைப்பு உதவியது. அமெரிக்காவினுடைய அக்ரஷனுக்கு எதிராகவும் உதவியது. ரஷ்யாவோடு போரிடும் போதும் உதவியது பாகிஸ்தான். இப்போ அது ஒரு இஸ்லாமிக் எமிரேட்ஸாக மாறின பிறகு இப்போது வில்லியம்ஸ் பலேவுடைய கருத்து இப்போது அவர்கள் என்னவென்றால், அது ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு தேசமாகும். உலகின் பல நாடுகளை தன் நாட்டிற்கு இந்தியா, அமெரிக்காவை அவர்கள் அழைக்கிறார்கள். என் நாட்டுக்கு வாங்க, என் நாட்டில் தூதரகங்களை ஏற்படுத்துங்க. அப்படி வரும்போது அவர்கள் நிரந்தர எதிரியாக பாகிஸ்தானுக்கு மாறியிருக்கிறார்கள் என்ற அந்த கருத்தில் தான் டிடிபி என்று அழைக்கப்படுகிற தெஹ்ரீக்கே தாலிபான் இந்த அமைப்பிற்கு ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் அரசாங்கத்தை மேற்குலக சக்திகளுடன் கூட்டணி வைத்திருப்பதாக தாலிபான்கள் பார்க்கிறார்கள். தாலிபான்களுக்குடைய பிரதான எதிர்ப்பு என்பது அமெரிக்கா, யூரோப்பிய யூனியன், கிறிஸ்தவ சியோனிச நாடுகள். இதுதான் அவர்களுக்கு எதிரானது. அப்படி பார்க்கின்ற போது பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஆட்கள் எல்லாம் யூரோப்போடு, அமெரிக்காவோடு நெருங்கிய நட்புறவு கொண்டவர்கள். இதன் தமது கொள்கைகளுக்கும் அவருடைய கலாச்சாரம், பலர் வெள்ளைக்காரர்களாகவே மாறியிருக்கிறார்கள். அங்குள்ள ஒரு மேலாதிக்க சமூகம் என்று சொல்லக்கூடிய உயர்தர குடியிருப்பு அப்படித்தான். இது அவர்களுக்கு எதிர்பார்க்கு. ஏன்னா அவர் ஒரு இஸ்லாமிய ஃபண்டமெண்டலிஸ்டாக இருக்கிறாங்க. பெண்களை இன்றைக்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ற குறை இருக்கிறது. மீடியாக்களில் பெண்கள் காட்டப்படக்கூடாது. இப்படியெல்லாம் வைக்கின்ற ஒரு நாடு பாகிஸ்தான் உலகளாவிய ஒரு லிபரலைசேஷனாக இணைந்து தன் கொள்கைகளை கைவிடுகிறதோ, நேட்டோவோடு, அமெரிக்காவோடு, யூரோப்பிய நாடுகளோடு அவர்கள் இணைந்து செயல்படுவது ஆப்கன் தாலிபான்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற பார்வையும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு மூல காரணம். குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய ஹக்கானி பிரிவினர், அவங்க யாரு? அது ஒரு ரைவல் ஃபோர்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெபல்ஸ். இந்த ஹக்கானி ஒரு தனி ஆர்மி. அமெரிக்காவினுடைய கடத்தப்பட்டதில் ஹக்கானி ரொம்ப குரூப்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது ஒரு தனி அமைப்பு. அது தலிபான் தான். ஆனால் தலிபானிலும் தனித்தாக செயல்படுகிறார். அவர்களுடைய ஆட்கள் தாங்க. இவர்கள் டிடிபியோடு, அதாவது தெஹ்ரீக்கே தாலிபானோடு ரொம்ப ஒரு நெருக்கமாக இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக இவர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த பிபிசி டிவி, இவர்கள் அனைவரும் கடந்த காலத்தில் ஹக்கானியும் சரி, தாலிஃபுகளும் சரி, தெஹ்ரீக்கே தாலிபான்களும் சரி, அல் குவைதாவும் சரி, ஒரே வட்டத்தில் செயல்படக்கூடியவர்கள். உசாமா பின் லேடன், முல்லா உமர், அது மட்டும் இல்லாமல் தெஹ்ரீக்கே தாலிபான், ஹக்கானி குரூப். ஹக்கானியா தலிஃப் தான். ஆனாலும் இவர்கள் அனைவரும் ஒருமித்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த தொடர்பு நீண்ட காலமாக தொடர்கிறது. மேற்கத்திய அமெரிக்கா எதிர்ப்பு உணர்ச்சி, அல் கொய்தா போன்ற அடிப்படைத்துவமான உணர்வுகள், அது மட்டுமல்லாமல் ஹக்கானி மற்றும் வலையமைப்பு தொடர்போடு இருக்கிற தெஹ்ரீக்கே தாலிபான். இதற்கிடையில இன்றைக்கு தெஹ்ரீக்கே தாலிபானுக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த மாதிரி சில சித்தாந்தங்களும் கடந்த கால நிகழ்கால தொடர்புகளான
உறவுகள் பெரும் தடையாக இருக்கிறது என மேற்கத்திய ஊடகங்கள் தனது கருத்தை வலிமையாக பதிவு செய்கிறார்கள். முல்லா பராதர் அவர் மட்டுமல்ல, முல்லா பராதரை மட்டுமல்ல, மிக முக்கியமாக முல்லா மன்சூரை அமெரிக்கா கொல்வதற்கு காரணமாக இருந்தது பாகிஸ்தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் ரொம்ப ஒரு ரிவான்ஸ் எண்ணம். பாகிஸ்தான் காட்டி கொடுப்பவன், பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய கையால், ஒசாமா பில்லாடனே பாகிஸ்தான் தான் காட்டி கொடுத்தது, இதெல்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த மாதிரி விவகாரங்களை எல்லாம் அவர்களுக்குள் பாகிஸ்தானின் மீது ஒரு நிரந்தர வெறுப்பை ஏற்படுத்திவிட்டது. இவன் ஒரு காட்டி கொடுப்பவன், மேற்கத்திய கலாச்சாரத்தோடு இணைந்திருப்பவன், இவர்கள் ஊழல்வாதிகள், இவர்களை காலி செய்வதற்கென்றால் டிடிபிக்கு நாம் ஆதரவு கொடுத்தே ஆக வேண்டும். ஹக்கானி குரூப், தலிபான்கள் குரூப், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு எதிராக இன்றைக்கு தெஹ்ரீக்கே தாலிபானை ஆதரிப்பதற்கான ஒரு காரணம் உண்டு என சர்வதேச பார்வையாளர்கள் தனது கருத்தை வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் இஸ்லாமிய குரூப்பாக இருந்தாலும் பஸ்தூன் 1990களுக்கு பின்பு குவாட்டாவில் இருந்து வந்தவர் தான் முல்லா உமர். பஸ்தூன் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை தாலிபர்கள். இவருடைய கல்விகள், இவருடைய அக்கீதா எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேவபந்து மதரசா. 2007 தெஹ்ரீக்கே தாலிபான் அங்கே உருவாகிறது. இதற்கு பின்பு 90களுக்கு அப்புறம் உருவாகி மதரசாவை ஆக்கி இந்த அமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து 2006 அவர்கள் வந்து ஆட்சி இழந்தாலும் 2001 அமெரிக்கா உள்ள வந்துட்டாங்க. இந்த ஆட்சி இழந்த பின்பும் கூட தெஹ்ரீக்கே தாலிபான் ஒரு நெட்வொர்க்கை வரும்போது அப்போ ஆட்சியில் இல்லை, அமெரிக்காவுடைய அக்ரெஷன் நடக்கிறது. 2007 தான் இது பாகிஸ்தானுடைய பல பகுதிகளில், பழங்குடி பகுதிகளில் தனது கரங்களை வலுப்படுத்துகிறது. அப்போது அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு அவர்கள் கரம் நீட்டுகிறார்கள். ஒரே கொள்கையில் உள்ள ஒரு கடும்போக்குவாத அமைப்பு தான் இந்த டிடிபி என்று சொல்லப்படுகிற தெஹ்ரீக்கே தாலிபான். ஆகவே இப்போது அவர்களுக்குள் இருக்கும் உறவு விட்டு கொடுக்க முடியாத உறவாக மாறியிருக்கிறது. இந்த விட்டு கொடுக்க முடியாத உறவு மட்டுமல்லாமல் பாகிஸ்தானில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு லாஜிக் இருக்கும். அவர்களுடைய இன்டர்நேஷ்னல் லெவலான இந்த உறவுகளின் அடிப்படையில் பாகிஸ்தானில் தனது கரங்கள் இருக்க வேண்டும் என அவர்கள் தெஹ்ரீக்கே தாலிபானுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆயுதங்களை அவர்கள் சப்ளை செய்கிறார்கள் என்பதில் உண்மை இல்லை என மறுக்க முடியாது. லண்டனில் இருந்தக்கூடிய சில ஆய்வாளர்களும் கூட இதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். உண்மையிலேயே ஆப்கான் பொதுவழியில என்ன ஒரு கருத்து இருக்கிறது என்பது அந்த கட்டுரையில் என்ன வருகிறதுனால், பாகிஸ்தானை பொறுத்தவரை ஒரு நட்பு அண்டை நாடாக மட்டுமில்லாமல் மோதலை தூண்டியும் கிளர்ச்சியாளர்களுக்கு ஒரு ஆதரவு அளித்தும் ஆப்கான் இறையாண்மைக்கு அவர்கள் பங்கம் விளைவிக்கிறார்கள் என்ற கருத்து ஆப்கானிஸ்தானுடைய ஒரு பொதுவெளியில நல்ல எண்ணம் இல்லை பாகிஸ்தானை பொறுத்தவரை. இது மிக முக்கியமான கருத்து. இதனால தான் தாலிபான்கள் டிடிபி பிரச்சனையை பாகிஸ்தான் உடைய உள் விவகாரமாக கட்டமைக்கிறது. மேலும் அந்த குழுவில் எழுச்சி என்பது 9/11க்கு பிறகு இந்த கொள்கை விளைவாகவும் என வாதிடப்படுகிறது. எப்போ பார்க்கின்ற போது இப்போ நம்ம இந்த பிரச்சனை ஒரு சமாதானம் நிரந்தரமாக ஏற்பட வாய்ப்பில்லை. இதனை தாண்டி இந்த இடத்துல இந்தியா எங்கேயும் வராது. அதாவது உள்நாட்டு விவகாரம். இந்தியா ஆப்கானோடு நெருக்கமாக இருப்பதை, தெஹ்ரீக்கே தாலிபான் தன் நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதை இந்தியாவின் மீது அவர்கள் குறை சொல்கிறார்கள். இது முழுக்க முழுக்க ஹக்கானி குரூப்பான வலையமைப்பின் நெருக்கமான உறவு பின்னணியிலே தெஹ்ரீக்கே தாலிபான் தாலிபுகளுக்கிடையான உறவு ஆப்கனுடைய அமெரிக்காவின் கையாளாக பாகிஸ்தானை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே தான் இன்றைக்கு பஹாராம் உள்ள விவகாரத்திலெல்லாம் அமெரிக்காவுக்கு இவர்கள் உதவி செய்கிறார்கள் என்ற எண்ணம் பொதுவெளியில் பாகிஸ்தான் பற்றி ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. தவறான எண்ணம் என்ன, அப்படித்தான் அவர் நம்புகிறார்கள். இவர்கள் சாவரின் ஆஃப் ஆப்கானிஸ்தானுடைய இறையாண்மைக்கு ஊடுவிக்கிறார்கள் என்ற கடும் கோபத்தின் விளைவாக
தற்போது மட்டுப்படுத்தப்பட்டாலும் இது ஒரு நீண்ட கால பகையாக தொடரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி.